இன்று வாழும் உங்களின் இந்த உடல் இன்னும் சில வருடங்களில் வெறும் பிணமாய் கல்லறைக்குள் அழுகிப் போகப் போகிறது. ஆம், இதுதான் கசப்பான உண்மை. ஆனால் நாளை உங்கள் உடல் மண்ணோடு மண்ணான பின்பு உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் எதை நினைத்து அழுவார்கள்? உங்களின் அழகையா? இல்லை, உங்கள் அந்தஸ்தையா? அதுவும் இல்லை என்றால் உண்மையில் இந்த உடலுக்குள் இருக்கும் நீங்கள் யார்? வெறும் சதைப்பற்றா அல்லது வெறும் எலும்பு கூடா? இந்தச் சடலத்தை இயக்கும் அந்த இரகசிய சக்தி எது? உங்கள் உடல் செத்த பிறகும் உங்கள் உடல் அழிந்த பிறகும் உங்களுக்குள் இருக்கும் ஒரு பகுதி சாகாமல் வாழப்போகிறது. அது உங்களை விட விழிப்போடு, உங்களை விட உயிரோடு இருக்கப் போகிறது. அது எது தெரியுமா? பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாகச் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானானான். ஆம், உங்கள் ஆத்துமா என்பது தேவன் உங்களுக்குள் ஊதிய அவருடைய சொந்த சுவாசம். அது சிந்திக்கிறது, தீர்மானிக்கிறது, ஆசைப்படுகிறது. அன்பு, கோபம், உங்கள் தனித்துவமான குணம் என எல்லாமே அந்த ஆத்துமாதான். இதன் ஆழத்தை உணர்த்தும் ஒரு உண்மைச் சம்பவத்தை கேளுங்கள். ஜப்பானில் வாழ்ந்த ஹச்சிகோ என்ற அகிட்டா இன நாயின் கதையது. அதன் எஜமானர் ஒரு பேராசிரியர். தினமும் காலையில் இரயில் நிலையம் வரை பேராசிரியரை வழியனுப்பி வைக்கும் அந்த நாய் மாலை அவர் வரும் வரை அதே நிலையத்தில் காத்திருக்கும். ஒரு நாள் பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போதே திடீர் மாரடைப்பால் மரணமடைந்தார். அவர் உடல் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது. அவர் வீடு திரும்பவில்லை. ஆனால் அந்த நாய் என்ன செய்தது தெரியுமா? அடுத்த 9 வருடங்கள், 9 மாதங்கள், 15 நாட்கள், வெயில், மழை, பனி என எதையும் பாராமல் தன் எஜமானர் வருவார் என்று அதே இரயில் நிலைய வாசலில் தினமும் வந்து காத்திருந்தது. இறுதியில் அதே இடத்திலேயே அந்த நாய் தன் உயிரையும் விட்டது. அதற்கு யாரும் இந்த நன்றியையும் அன்பையும் துயரத்தையும் கற்றுத்தரவில்லை. மனிதனை விட பேராற்றல் கொண்ட அந்த உணர்வு அதற்குள் எப்படி வந்தது? மனிதனுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் உணர்வுள்ள, துயரப்படத் தெரிந்த ஆத்துமாவை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி. யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, சகல ஜீவராசிகளின் ஆத்துமாவும் மாம்சமான சகல மனிதரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கும் நாய்கள் நாம் கொடுக்கும் பயிற்சியால் குறைக்கலாம், கடிக்கலாம். ஆனால் நாம் சோகமாக இருக்கும்போது நம் அருகில் வந்து அமர்ந்து நம் கண்ணீரை துடைக்க முயல்கிறதே, அந்த ஆத்துமாவின் உணர்வை அதற்கு தந்தது யார்? எல்லா உயிர்களிலும் இறைவனின் ஜீவன் துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நான் கேட்கும் கேள்வியை மனதில் வையுங்கள். ஏன் இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? தற்செயலாக இது உங்கள் திரையில் வந்ததா? இல்லை, இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய மன மாற்றம் காத்திருக்கிறதா? உங்களிடம் நீங்களே இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையால் உள்ளுக்குள் உடைந்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்களா? நான் முற்றிலும் தனிமையாக இருக்கிறேன், என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று உங்கள் இதயம் அழுகிறதா? அல்லது கடுமையான பொருளாதார நெருக்கடி, தீராத கடன் சுமை உங்களை நெருக்குகிறதா? உங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, தினம் தினம் சண்டை, கண்ணீர் என்று நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு சில நிமிடங்களுக்கு உங்கள் இதயத்தில் இருக்கும் அந்த எல்லா பாரங்களையும், பிரச்சனைகளையும், கவலைகளையும் தூக்கித் தூர எறியுங்கள். ஏனென்றால் இந்த வீடியோ உங்களை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மனிதர்களை பார்க்காத, உங்கள் கண்ணீரை கண்டுகொள்ளாத இந்த உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தை படைத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து இப்போது இந்த நிமிடம் உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிறார். அவர் ஏன் உங்களை படைத்தார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? உங்களைச் சுற்றியிருக்கும் பிரச்சனைகளைப் பற்றியோ கவலைகளைப் பற்றியோ இப்போது துஞ்சும் அளவிற்கு கவலைப்படாதீர்கள். அவற்றை ஒரு நிமிடம் மறந்துவிடுங்கள். ஏன் தேவன் உங்களை உருவாக்கினார்? உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த 100 ஆண்டு கால மனித வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? நாம் வாழப்போகும் இந்த 70 அல்லது 80, அதிகபட்சம் 100 வருட வாழ்க்கை என்பது ஒரு வெறும் நிழல். இது நிரந்தரமானது அல்ல. இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள் வரும் பண கஷ்டமும் குடும்ப கஷ்டமும் உங்கள் அழியாத ஆத்துமாவை அழித்துவிடக்கூடாது. மண்ணால் ஆன இந்த உடல் அழியலாம்,
ஆனால் உங்களுக்குள் இருக்கும் ஆத்துமா தேவனோடு என்றென்றும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் உங்களை படைத்தார். உங்கள் ஆத்துமாவின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு இன்று உங்களிடம் பேசுகிறார். அவர் உங்களை பார்த்து இன்று என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனத்தின்படி, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை நேசித்தேன். மனிதர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம், நீ எதற்கும் லாயக்கற்றவன் என்று உங்கள் முகத்திற்கு நேரே சொல்லியிருக்கலாம். ஆனால் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த இயேசு உங்கள் ஆத்துமாவை அவ்வளவு விலையேற பெற்றதாக பார்க்கிறார். உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒரு நெஞ்சை உருக்கும் உண்மைச் சம்பவத்தை கேளுங்கள். ஒரு கடலோர கிராமத்தில் ஒரு தந்தை தன் மகனோடு வசித்து வந்தார். அந்த தந்தை ஒரு மிகப்பெரிய கப்பலின் மாலுமி. ஒருமுறை பயங்கரமான புயல் வீசிய போது அந்த கப்பல் நடுக்கடலில் பாறையில் மோதி உடையத் தொடங்கியது. கப்பலில் இருந்த நூற்றுக்கணக்கான பயணிகள் அலறினார்கள். மாலுமியான அந்த தந்தை தன் சாதுரியத்தால் எல்லோரையும் உயிர்காக்கும் படகுகளில் ஏற்றி பத்திரமாக அனுப்பிக் கொண்டிருந்தார். இறுதிப் படகும் கிளம்ப தயாரான போதுதான் கவனித்தார், தன் சொந்த மகன் கப்பலின் அடித்தளத்தில் மாட்டிக்கொண்டு உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கிறான். மறுபுறம் கப்பலின் என்ஜின் இன்னும் சில நொடிகளில் வெடிக்கப் போகிறது. தன் மகனை காப்பாற்ற கீழே இறங்கினால் மேலே இருக்கும் கடைசி படகில் உள்ள 100 பேரின் கயிறை அவிழ்த்து அவர்களை காப்பாற்ற முடியாது. அந்த தந்தை ஒரு நொடி கலங்கினார். இருதயம் வெடிக்க அழுதார். தன் மகனை நோக்கி, மகனே, என்னை மன்னித்துவிடு என்று கத்திவிட்டு அந்த 100 பேரின் உயிரை காப்பாற்ற கயிறை அவிழ்த்தார். கப்பல் வெடித்தது. அவர் மகன் அந்த ஆழ்கடலில் மரித்துப் போனான். பயணிகள் எல்லாரும் தப்பினார்கள். ஆனால் அந்த தந்தை தன் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் தன் மகனை நினைத்து அழுது கொண்டே இருந்தார். அன்பானவர்களே, இதைவிட ஒரு பயங்கரமான தியாகத்தைத் தான் உங்களுக்காக பிதாவாகிய தேவன் செய்தார். யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தின்படி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த மாலுமியின் மகன் தன் தந்தையின் கடமைக்காக மரித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எதற்கும் தகுதியற்ற பாவிகளாகிய உங்களையும் என்னையும் நரக ஆக்கினையிலிருந்து தப்புவித்து நம் ஆத்துமாவை இரட்சிப்பதற்காக சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி மரித்தார். உங்களை அவர் இவ்வளவாய் நேசிக்கிறார். இப்போது நாம் தேவனின் சமூகத்தில் நாம் தியானத்தோடு நம் ஆவியினால் ஜெபிப்போமா? உங்கள் கரங்களை இருதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் பிரசன்னம் உங்களை மூடுகிறது. அன்பின் பிதாவே, இதோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உமது பிள்ளையே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இத்தனை காலமாய் இவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் கடுமையான மனப்பாரங்கள், தீராத கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் மற்றும் நான் தனிமையாக இருக்கிறேன் என்ற ஏக்கம் எல்லாவற்றையும் இந்த நிமிடமே இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து எறிகிறேன். மண்ணாய் போகும் இந்த உடலின் கவலைகளை விட இவர்களுக்குள் நீர் ஊதிய அழியாத ஆத்துமா எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை இவர்கள் உணரச் செய்யும். கல்வாரி சிலுவையின் அன்பு இவர்களுடைய உடைந்த இருதயத்தை குணமாக்கட்டும். வாயில்லா ஜீவன்களுக்குள்ளும் உமது ஜீவனைக் கண்டு எல்லாவற்றையும் நேசிக்கும் உன்னத தெய்வீக அன்பால் இவர்களை நிரப்பும். ஆண்டவரே, உமது பிள்ளையின் கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இவர்களுடைய வறண்டு போன பொருளாதார பாதைகள் இயேசுவின் நாமத்தில் செழிப்பாக மாறட்டும். குடும்பத்தில் இழந்த சந்தோஷமும் சமாதானமும் இன்றே திரும்ப வரட்டும். உமது பிள்ளையின் ஆத்துமாவும் சரீரமும் குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்திற்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவதாக. சுகத்தோடும் பலத்தோடும் தீர்க்காயுசோடும் வாழ நீர் கட்டளையிடும் தேவதூதர்களின் பாதுகாப்பு இவர்களைச் சூழட்டும். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.